இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ குடு. ஹலோ ஹலோ, உன் வாய்ஸ் கட் ஆகுது. எங்கடா இருக்க? டேய், எவ்வளவு தடவை ஃபோன் அடிக்கிறது, எடுக்க மாட்டியா? சரி, அதெல்லாம் விடு. ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை கேளு. புரியுதுல்ல? ஏண்டா அறிவு கெட்டவனாவே இருக்க? உன்னால நம்ப முடியாது. இதை யோசிச்சு டென்ஷன் ஆகாத, விடு. உன் அண்ணன் தலையெழுத்து சூப்பரா இருக்குடா. எவனும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சரி சரி, போன வை. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் லக்ஷ்மிய பார்க்க போறேன். அதுவும் அந்த நிலா வெளிச்சத்தோட. அடேங்க அப்பா, மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. பிரமாதம். வாவ். லக்ஷ்மி அண்ணி மாதிரி இல்ல, பட் ஓகே. பாட்டி சமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இருக்கட்டும். இதே போதும். நல்லா இருக்கு. ஆயுஷ், யா. என்ன ஆயுஷ், நீ எதுக்கு என்கிட்ட இருந்து தள்ளி ஓடுற? நான் தள்ளி ஓடுறேனா? அங்க இல்ல, நான் ஒண்ணும் தள்ளி ஓடல. எனக்கு வேற வேலை இருந்துச்சு. நான் வெளியே போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருந்தேன். அப்படின்னா நீ என்கிட்ட பேசவே இல்லையா? ஏதாவது பேசி தொலை ஆயுஷ். ஓடுறத விட இவகிட்ட பேசிரு. மேனஸ் காட்டி மாட்டிட்டியா பாரு. இவ உன்னை விட மாட்டா. ஹலோ, நான் உங்களை உங்ககிட்ட சொன்னனே, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு. எனக்கு இருக்கா? ஐ சி. அப்படின்னா அந்த போட்டோவை காட்டு. போட்டோவா? அதுக்கு எங்க போவேன்? போட்டோ இருக்கு. என் கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டோ என்கிட்ட இருக்காதா? என்ன பேசுற? என்கிட்ட போட்டோ இருக்கு. நான் இப்ப காட்டுறேன். சரி, போட்டோ எங்க இருக்கு? இங்கதான் இருந்துச்சு. கம் ஆன் மேன். போட்டோ. கேர்ள் ஃப்ரெண்ட். இன்னொன்னு இருக்கு. இங்க பாரு. பாத்தியா? இதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டோ. அதான் சொன்னனே. சாரி சிம்மி. விம்மி. விம்மி. இதான் விஷயமா? அப்ப ஷாலுவா ஆயுஷ்க்கும் பிடிச்சிருக்கு. அதோட ஷாலுவா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ஆயுஷே சொல்லிருக்காரு. நல்ல முன்னேற்றம் தான். லக்ஷ்மி அக்கா எங்க? அக்கா கிட்ட போய் சொல்லிடுறேன். இப்படிதான் சுத்தமான காத்த சுவாசிக்கணும். 25 வருஷம் ஜெயில இருந்த மாதிரியே இருக்கு. அதுவும் அந்த மலிஷ்கா வீட்ல. இன்னைக்கு விடுதலை கிடைச்சாச்சுடா. உள்ள இருந்தே பிறந்த நாளை கொண்டாடி இருக்கலாம்ல. எதுக்காக வெளியே வந்த? உள்ள வந்து உட்காரு, யாராவது பார்க்க போறாங்க. ஏடா, மரியாதையா பேச தெரியாதா? ஒழுங்கா பேச கத்துக்கடா. டேய், இங்க பாரு. உன்கிட்ட நான் போன்ல என்ன சொன்னேன்? வெளியில வராத, ரிஸ்க்னு சொன்னல. சொல்றத கேட்கவே மாட்டேங்கிற. எதுக்கு உள்ளே கிடக்கணும்? எல்லாத்துலயும் ரிஸ்க் இருக்கு. மூச்சு வரதுல கூட இருக்கு. ஊரெல்லாம் கோவிட் பரவச்சு. நம்ம என்ன செத்துட்டோமா என்ன? இதெல்லாம் காதல் மேட்டரா? ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். சரி சரி. உன் அண்ணி வெயிட்டிங். வண்டி எடு. என்கிட்ட சொல்லாத. அவ உனக்காக தான் வரதா இருக்காளா? உனக்கு மூளையே கிடையாதா? என்ன இருந்தாலும் லக்ஷ்மி எனக்கு தான் சொந்தம். வரதா இருக்கா, நான் போய் பார்க்கணும்ல. அதுவும் இன்னைக்கு சிகப்பு புடவை கட்டியிருப்பா. ரோஜா பூ மாதிரி இருப்பா. அப்படி மனச மயக்குவா. அப்போ ஒன்னு பண்ணு. விஷம். மலிஷ்கா உன்னோட ஃப்ரெண்டு தானே? அவளா எனக்கு ஃப்ரெண்டா? சரி சரி, பார்ட்னர்னு கூட வச்சுக்க. மலிஷ்காக்கு ஃபோன் பண்ணி உன்னோட போட்டோவை லக்ஷ்மி கிட்ட காட்ட சொல்லு. உன் வேலையை முடிஞ்சிடும், நீயும் போக வேண்டாம். நீ வர வர ரொம்ப ஓவரா பேசுற. சொன்னா உனக்கு புரியாதா? அட்வைஸ் அள்ளி வீசுற. சத்தியம் என்னைக்குமே தோக்காது. அத முதல்ல நீ தெரிஞ்சுக்க. மன்னிச்சிரு. பொய்யான தத்துவத்துல உண்மை என்னைக்கு மறையாது. எங்க காதல யாராலையும் பிரிக்க முடியாது. பூல இருந்து தாண்டா வாசம் வரும். பேப்பர் பூல இருந்துலாம் வராது. புரியுதுல? எல்லாம் புரியுது. நீ பேசுறது எல்லாமே எனக்கு புரியுது. நீ ஒன்னு புரிஞ்சுக்க. மாட்டிக்காம ஜாக்கிரதையா இரு. இந்த தடவை மாட்டினு வையே, நான் வரமாட்டேன். அந்த நிலைமை வராதுடா. சும்மா பேசாத. அங்க ஒண்ணு யாரையும் நான் தூக்குறதுக்காக போல. லக்ஷ்மியோட விரதத்தை நான் தான் முடிக்க போறேன். அந்த ரிஷி பையன் சுத்தமா வேஸ்ட். லக்ஷ்மி நேரா வருவா, ஜல்லடையில என் முகத்தை பாப்பா. நான் அப்படியே அந்த ஸ்வீட் அவ வாயில ஊட்டி விடுவேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ குடுக்குற ஸ்வீட்ல கொஞ்சம் விஷத்தை கலந்துரு. 2 பீஸ நீ சாப்பிடு, 2 அவளுக்கு கொடு. 2 பேரும் செத்து போயிட்டீங்கன்னா எனக்கு தலைவலி இருக்காது. ஐயோ, நிறைய சீரியல் பாக்குறேன் போல இருக்க. என்னைய நான் சாகணுமா? முதல்ல நீ பேசவே மாட்ட. நான் ஒருத்தர்கிட்ட அடி வாங்கினதை பார்த்ததும் என்னையே உனக்கு கலாய்க்க தோணுதா? பொம்பளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஆம்பளை மாதிரி பேசுற. நான் ஆம்பளடா. ரொம்ப பேசாதடா. வண்டி எடுறான்றல. எடா போட. மாமா வந்துட்டு இருக்க. லட்சுமி லைலாவை மஜ்னு கூட்டிட்டு போகிறதுக்காக வரான். டேய் சிரி,
மலிஷ்கா நல்லா இருக்காளா? அவ எப்படி நல்லா இருப்பா? அதுவும் இன்னைக்கு அவளுக்கு இன்னும் பெயின்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே அவ கனவு காணுவா, ரிஷிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த விரதம் இருக்க ஆசைப்பட்டா. ஆனா இன்னைக்கும் அந்த லக்ஷ்மி மல்லிஷ்காக்கு பதிலா விரதம் இருக்கா. எவ்வளவு எவ்வளவு பெயின், எவ்வளவு வலி அவளுக்கு இருக்கும். ரிஷிய பத்தி தான் எனக்கு புரியல. அவன் புத்திசாலி, மெச்சூர்டான பையன்தான். ஆனா இந்த விஷயத்துல முட்டாளா இருக்கான். ச்சே, லக்ஷ்மியோடைய திருட்டுத்தனம் அவனுக்கு தெரியலையா? அவனை தன்னோட பிடியில வச்சிருக்கா. அவனுக்கு அது ரியலைஸே ஆகல. ரியலைஸ் ஆயிருந்தா இன்னைக்கு மலிஷ்கா அவனோட வைஃப் ஆயிருப்பா. லக்ஷ்மிக்கு பதிலா மலிஷ்கா இந்த ஃபாஸ்ட் இருந்திருப்பா. மலிஷ்காவும் முட்டாள்தனமா நடந்துக்கிறா. 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணியாச்சு. அது முடியாத போது அவனை மறக்கணும் இல்லையா? ரிஷியை விட ஒரு நல்ல பையன் கிடைப்பான். அந்த ரிஷியை விட்டு ஒதுங்கி வர சொல்லு. இப்ப ரிஷி மலிஷ்காக்கு லைஃபா மாறிட்டான். அவனை தாண்டி அவளுக்கு வேற யாரும் வேண்டாம். இதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. முதல்ல எல்லாம் ரிஷி மலிஷ்கா இல்லாம ஒரு நிமிஷம் இருக்க மாட்டான். எப்ப பாரு அவ பின்னாடியே அலைவான். ஆனா இப்ப லக்ஷ்மி பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கான். நான் அம்மாவா இருக்கிறதுனால அவ வலிய என்னால உணர முடியுது. அதனால கஷ்டமா இருக்கு. அப்ப நீ உணராத. உன் பொண்ணு மேல இறக்கப்படாத. அவ ஒன்னும் பாவம் இல்ல. ஷீ இஸ் a fighter. சில நேரங்கள்ல உடைஞ்சு போயிடுறா. ஆனா ரிஷியை அடையறதுக்கான கனவு அவளுடைய பலம். அதுக்காக தான் வாழுறா. அதுதான் அவளுடைய வெப்பன். அண்ட் மார்க் மை வேர்ட்ஸ், என் பொண்ணு ஒரு நாள் ரிஷியை அடைஞ்சே தீர்வா. அவனை கண்டிப்பா அவ சொந்தமாக்கிப்பா. பாரு. சரியா சொன்ன. ஏன்னா நம்ம பொண்ணு ஒரு ஃபைட்டர். அவ வின்னரா வருவா, லூசரா இல்ல. ஏ ரிஷி எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஐ ரியலி லவ் ஹிம். இல்லை, ரிஷிக்கு இதெல்லாம் பிடிக்காது. இவன் முன்னாடி நான் கெட்டவளா இருக்கக்கூடாது. ரிஷி, மலிஷ்கா, ஐ எம் சாரி. ஐ எம் ரியலி சாரி. ஐ எம் சாரி. உனக்கு அடிப்படல. இல்லை. சரி ரிஷி, நான் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாமா? சொல்லு. இன்னைக்கு நீ பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்க. லைக் அ ஹீரோ. தேங்க்யூ. நம்ம 2 பேருமே அழகா இருக்கோம். நம்ம பேர் தான் அழகா இருக்கு. we are made for each other. ஆனா இந்த பட்டிக்காட்டு லக்ஷ்மி எங்க இருந்து நடுவுல வந்தா? ரிஷி ஏன் அவளை மறக்க மாட்டேங்கிறான்? அவளை உன் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிரு. அப்புறம் நீயும் நானும் ஒன்னா சேர்ந்துடலாம். ஒரு தடவை நான் ஹக் பண்ண ப்ளீஸ். ப்ளீஸ் ரிஷி. மலிஷ்கா, அங்க எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வா போலாம். ரிஷி ஒரு நிமிஷம். எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். லக்ஷ்மி பத்தியா? இல்ல, நம்மள பத்தி பேசலாமா? என்ன பேசணும்? இங்க பாரு ரிஷி, இன்னைக்கு லக்ஷ்மி உனக்காக விரதம் இருக்கா. அதனால அவ தான் உனக்கு பெர்ஃபெக்ட்னு நீ நினைச்சிட மாட்டல்ல? ஏன்னா உனக்காக நானும் விரதம் இருக்கலாம்னு இருந்தேன். நீ தான் வேண்டான்னு சொன்ன. இல்லைன்னா நான் விரதம் இருந்திருப்பேன்.